அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மாலை பொழுதிலே நம்முடைய மருத்துவர் ராஜரத்னம் ஐயர் அவர்கள் நம்முடைய வந்துள்ளார்கள். அவர்கள் தீரா நோய்களை போக்கும் திருமூலர் அப்படிங்கிற தலைப்பில் நோய்களும் அதற்குள்ள விளக்கங்களும் எப்படி திருமூலர் இந்த பாடலை சொல்லி அந்த நோய்களையும் தீர்த்துக்கார் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய சின்ன பரிமாற்றம் நடத்த வந்திருக்கார். அவரை நம்ம அன்புடன் நமது தயவெல்லம் மசக்காளி பள்ளத்தின் சார்பாக வரவங்களை வரவேற்று அவருடைய தொடங்க புரிய வேண்டும். ஐயா தொடங்குங்க. அன்பர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை நீங்கள் உரித்தார்கள். இப்பொழுது நான் தீரா நோய் போக்கும் திருமூலர் என்ற தலைப்பிலே உங்களிடம் உறவாட வந்திருக்கிறேன். நமக்கு முதலில் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, விண் என்று விழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன் என்று தலைக்காவல் முன்வைத்து உன்னன்றி உருக்கி உயிரோடு ஒப்பிலா கண்ணென்று கழிப்ப அளித்தான் எங்கள் நந்தியே என்று சொல்வார். இது உபதேசம் என்ற தலைப்பிலே இருக்கிற முதல் செய்யுள். இந்த செய்யுளுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா ஆசையாக ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொள்கிறார்கள், இணைத்துக் கொள்கிறார்கள், அதன் மூலமாக நட்பு பெறுகிறார்கள். அந்த நட்பிலே நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அம்மா வயிற்றில் ஒரு ஸ்டெம் செல் உருவாக்கிறது. அந்த ஸ்டெம் செல் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேர் பிரார்த்தனை பண்ணுறார், எனக்கு ஒரு அழகான பிள்ளை வேண்டும், எங்களைப் போல எங்களை எங்களுடைய வாரிசுகளாக பிள்ளை வேண்டும் என்று வேண்டி கேட்கும்போது அந்த செல் என்ன ஆகுதுன்னா சைக்கோட்டிக் செல்லாக மாறுகிறது. அதாவது மன இயக்கம் பெற்ற உயிர் செல்லாக மாறுகிறது என்று பொருள். இந்த மன இயக்கம் பெற்ற உயிர் செல் என்ன ஆகுதுன்னா, அம்மா வயிற்றில் சுற்றி 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 அழகாக வளர்ந்துட்டே இருக்கும். முதல்ல தலை உருவாக அப்படியே ஒவ்வொரு உறுப்பு மெய்வாய்க்கண் மூக்கு செவி எல்லாம் உருவானதுக்கு பின்னால் உள்ளுறுப்புகளில் ஆன நமக்கு மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், இருதயம், அப்புறம் சிறுநீரகம், அப்புறம் இனப்பெருக்கு உறுப்பு எல்லாமே அங்கே படைக்கப்படுகிறது. இதெல்லாம் படைச்சதுக்கு பின்னால் முழுப்பு உருவம் பண்ணோடனே அந்த குழந்தை என்ன தலையை முன்னால் வச்சு அழுத்திட்டு அம்மா வயிற்று விட்டு வெளியே வரும். அம்மா வயிற்று விட்டு வெளியே வரும்போது அந்த அம்மா அம்மானு கத்திக்கிட்டு தான் அம்மா வருவாங்க. அப்போது என்ன ஆனால் மற்றவங்கெல்லாம் சிரிப்பாங்க, நமக்கு வாரிசு வந்துடுச்சுன்னு. ஆனால் இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுடைய அந்த இரத்தத்தை தாய்ப்பாலாக குடித்து விட்டு நாம் நெளிந்து கிழிந்து ஒரு புன்வரோல் பூக்கும் பாருங்க, அப்படி பூக்கும்போது தான் அம்மா சிரிப்பாங்க. இதைத்தான் இந்த செய்யுள் சொல்கிறது. விண் என்று விழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன் என்று தலைக்காவல் முன்வைத்து உன்னென்று உருக்கி உயிரோடு ஒப்பிலா கண்ணென்று கழிப்பளித்தான் எங்கள் நந்தியே. இல்லை, உங்கள் பிறப்பை பற்றி அவர் சொல்லிகிட்ருக்கார். இப்போது நீங்கள் அந்த சைக்கோட்ரிக் செல் அப்படின்னு ஒரு செல் நீங்கள் அம்மா வயிற்றில் கருவே உருவாகாது. அப்போ அந்த சைக்கோட்ரிக் செல்லுங்கிற மன இயக்கம் பெற்ற செல். இந்த மன இயக்கத்தை தான் நம்ம ஆள்கள் உடலோம்பும் சக்தி நந்தி என்று சொல்கிறார். புரியுங்களா? திருமூலர் நந்தி என்று சொல்கிறார். இந்த நந்தி தான் நம்மை வளர்ந்து உடலோம்பும் சக்தி தான் நந்தின்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த உடலோம்பும் சக்தி நம்ம அதோடு வளர்த்துலிங்க பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக அப்பா இருக்கார். அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 வயசு குழந்தை கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பார். அம்மாவை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மதுரை சோத்து மேலே நிற்க வச்சு போட்டு இவர் ஒரு 18 அடி கீழே தங்கோ வா அப்படின்னு அப்படி கையை நிட்டு வருவாருங்க. அந்த குழந்தை தன்னம்பிக்கையோடு குதிக்கும். இப்போது அந்த தன்னம்பிக்கையோடு குதிச்சோன்னு அந்த குழந்தையை தூக்கி வாரி அடைச்சிட்டு போவார். இதுலேருந்து அப்பா அம்மாவுடைய அந்த ஒற்றுமை இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஒரு ஒரு முன்னோக்கத்தை அது தெரிவிக்கிறது. இதைத்தான் இந்த செய்யுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதுலேருந்து நமக்கு என்னென்னா, இப்படிப்பட்ட தாய் இந்தியர் இப்போது ஈண்டு பிறந்திருந்தல் என் தலைக்கடனே என்று தாய் சொல்லுகிறாள். ஆனால் அந்த என் மகனை சான்றோனுக்கு தந்தையின் கடனே என்று. எனவே தாயின் கடமையை விட தந்தையின் கடனை அதிகம் இருக்க அந்த குழந்தைகள் நல்ல பிரஜைகளாக இந்த சமுதாயத்தில் வளர்கின்றது என்பதை இந்த செய்யுள் சொல்லுகிறது.
இந்த சீகளுக்கு உறுதுணையாக இருப்பது, இந்த நம் உடல் வளர்வதற்கு உறுதுணையாக இருப்பது சைக்கோட்ரிக் செல், அதாவது மன இயக்கம் பெற்ற செல். அந்த மன இயக்கத்தை தான் நந்தி என்று சொல்கிறார். இதை உடலோம்பும் சக்தி என்று நம்முடைய விஞ்ஞானம் சொல்லும். செல்ஃப் இம்யூனிட்டி பவர். இந்த செல்ஃப் இம்யூனிட்டி பவர் நம்மை காப்பாற்றுகிறது. இது உங்களை மட்டும் காப்பாற்றல, சமுதாயத்தில் ஒரு மனிதனாக, நற்சான்றுள்ள மனிதனாக, அறிஞனாக, விஞ்ஞானியாக வளர்வதற்கும் இந்த நந்தி தான், அதாவது உடலோம்பும் சக்தி தான் நமக்கு துணை புரிகிறது என்று சொல்லுகிறது இந்த மந்திரம். எனவே இந்த மந்திரத்தை படித்து அதுக்கு அடுத்தபடியாக நாம் இரண்டாவது சீலுக்கு போவோம். நன்றி, வணக்கம்.